பியோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரோவ கார்டன்கிற கேம் ரோப்ளாக்ஸில் வந்திருக்கேன். நத்திங். இப்போ வந்துட்டு இந்த கேம் விளாடுவோம் வாங்க. எனக்கு வந்துட்டு இந்த கேம் விளையாட தெரியும், ஏன்னா டுட்டோரியல் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஐ மீன் டுட்டோரியல்னால் கேம் ப்ளே பார்த்துட்டு வந்தேன் வீடியோ. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. சரி வாங்க போவோம். அவனும் போயிட்டேன். இந்த சீட் ஷாப்பில் போயிட்டு சீட் வாங்கி நம்மளுக்குன்னு ஒரு லேண்ட் தந்துருப்பாங்க, அங்கே விதைக்கணும். அதை விதைச்சிட்டு வர ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை இந்த செல் ஸ்டஃப்பில் கொண்டாந்து விற்கணும். அதுலேருந்து நம்மளுக்கு வர காசை வச்சு திரும்பி சீட் வாங்கணும், திரும்பி விதைக்கணும், திரும்பி அந்த செல் ஸ்டஃப்க்கு வந்து விற்கணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்கிட்ட $20 கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 கேரட் சீட் வாங்கிக்கிறேன். ஏன்னா கேரட் சீட் தான் டாலர்ஸ் இல்லைங்க, டாலர்ஸ்னு நான் சொல்ல விரும்பலை, எனக்கு அது வாயில் நுழைய மாட்டேங்குது. 20 ரூபா கொடுத்துருந்தாங்க. 10 ரூபா ஒரு கேரட் சீடு, 2 கேரட் சீடு வாங்கிக்கிட்டேன். இப்போ கொண்டு போய் நம்ம விதைக்கணும். 1 2. இப்போ வந்துட்டு நம்ம விதைச்சாச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் போட போகிறேன். அதுக்குள்ளே வந்துட்டு சரி வாங்க போய் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு கலெக்ட் பண்ணியாச்சு. எடுற லூஸு எடுத்துட்டோம். வந்து நேராக அந்த செல் ஸ்டஃப் அந்த கடைக்கு போயிட்டு விற்றுருவோம். இதுதான் நம்மளுக்குள்ள வேலை. இப்போ விற்றாச்சு. 36 ருபீஸ் தந்துருக்காங்க மாப்பிள்ளை. இன்னும் 1 விற்கணுங்க. விற்போம். பரவாயில்ல, 54. இப்போ இதை வச்சு போய் வாங்குவோம். ஆக்சுவலாக நான் 5 கேரட் சீட் வாங்கிட்டேன். இப்போ வந்துட்டு நேராக கொண்டு போய் விதைக்க வேண்டியது தான். 1 2 3 4 5 விதைக்கிற வரையும், ஐ மீன் வளர்கிற வரையும் காத்திருப்பேன்னு கேட்டிங்களா? இல்லை, டப்புன்னு வளர்ந்துடும். அதனால் கரெக்டு பண்ணிடுவோம். 1 2 3 4. என்னது அது? கேரட் சீடா? பரவாயில்லையே, திரும்பி அப்போ நான் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். பரவாயில்ல, நல்லா இருக்குது. 4 5. இருங்க, இதை போட்டு போயிடுவோமா? அவங்க இந்த கேரட் சீடை போட்டுருணுமா? போட்டுருவோம் வாங்க, போட்டு பார்ப்போம். விதைஞ்சிருச்சு, ஐ மீன் போட்டாச்சு. இப்போ நேராக கடைக்கு போயிடுவோம். இப்போ நான் விற்றுட்டு இப்போ அங்கே போய் வாங்கிடுவோம். ஐ மீன் சீடு, கேரட் சீடு இருக்குது. கேரட்டு ஸ்ட்ராபெரி என்ன பண்ணுவோம்? பேசாமல் கேரட் வாங்கிடுவோமாங்க? இல்லை வேணாங்க, ஸ்ட்ராபெரி எடுத்துருவோம். 1 2 ஸ்ட்ராபெரி 1 எடுத்துருக்காங்க, கேரட் 7 எடுத்துருக்காங்க. ஏங்க அதில் நேற்று வேறு ஆர்சிபி வின் ஆகிட்டுங்க ஐபிஎல்லில். நான் வந்துட்டு என்ன நினச்சேன், பஞ்சாப் கிங்ஸுக்கு தான் சப்போர்ட். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆர்சிபி. நான் வந்துட்டு என்ன பண்ணிவிட்டேன், நைட்டு தூக்க கலக்கமாக இருந்தது. ஐயோ செத்துட்டேன், ஆர்சிபி வின் ஆகிட்டேனுங்க. ஐயோ நான் வேறு சொல்லிகிட்டு இருந்தேன், நீ ஏன்னா பாடுறா பஞ்சாப் கிங்ஸ் தான் வின் ஆகும்னு. ஆர்சிபி வின் ஆகும். எனக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டு இன்ஸ்டாகிராமில் எடுத்த ஸ்டோரியை மென்டல் மாதிரி போட்டு விட்டேன். கழுவி ஊற்றிட்டாங்க அவங்க. என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. ஸோ கைஸோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இது பார்ட் 2 இருக்குது, வேணுன்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.